ஈரோடு கிழக்கு மரண ட்விஸ்ட் 2026 தீர்மானிக்கும் களத்தில் திமுக வெர்சஸ் பாஜக. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஈவிகேஎஸ் இளங்கோவன் மறைவை அடுத்து அந்த தொகுதிக்கு வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்களே உள்ள நிலையில் அதற்கு முன்னோட்ட களமாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடைத்தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அப்படியான இடைத்தேர்தலில் திமுக நேரடியாக களமிறங்கலாம் என்று சொல்லப்படும் நிலையில் காங்கிரஸ் கட்சியும் கிட்டத்தட்ட அதற்கு ஓகே சொல்லும் நிலைக்கு வந்துள்ளதாகவும், பதிலுக்கு ஈவிகேஎஸ் இளங்கோவனின் இளைய மகனை நாடாளுமன்றம் அனுப்ப கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் பேச்சு அடிபட தொடங்கியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடப் போவதில்லை என்ற ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த முறை நடந்த இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெர்சஸ் அதிமுக என்று இருமுனை போட்டிதான் இருந்தது. அப்போது கூட வெறும் 43,000 வாக்குகளை மட்டுமே அதிமுகவால் பெற முடிந்தது. 3வது இடம் வந்த நாம் தமிழர் கட்சி கூட 10,000 வாக்குகளை பெற்ற நிலையில் அதிமுகவின் இந்த தோல்வி கடுமையாக விமர்சனத்துக்கு ஆளாகி இருந்தது. ஆனால் வாக்காளர்களை அடைத்து வைத்து முறைகேடான ஒரு வெற்றியை திமுக கூட்டணி பெற்றதாகவும், ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டதாகவும் அதிமுக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தது மட்டுமில்லாமல் அதனையே காரணம் காட்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணித்தது. எனவே மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்தால் அது நிச்சயமாக 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதால் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்று வெளியான அந்த பரபரப்பு தகவல் தெரிவிக்கின்றது. இதேபோல் தமிழக வெற்றிக் கழகமும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை. வருகின்ற 2026 சட்டமன்ற பொது தேர்தலை தங்களின் இலக்கு என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துவிட்டது. தற்போது பாஜகவின் நிலைப்பாடு என்ன என்பதுதான் கேள்வியாக உள்ள நிலையில், நிச்சயமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்த முறை பாஜகவின் வேட்பாளர் களம் இறங்கி போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது. பாஜக நேரடியாக களமிறங்குவதற்கு ஏற்றாற் போல தமிழ் மாநில காங்கிரஸ் தரப்பில் இருந்து ஆதரவு கிடைத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் திமுக தரப்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர் குறித்த ஒரு தகவலும் பாஜகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது தெரிய வந்துள்ளது. ஆம், ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த 2011 சட்டமன்ற பொது தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பின்னர் திமுகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட அதிக வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது. மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த இவருக்கு 2016 தேர்தலில் திமுக வாய்ப்பு வழங்கிய நிலையில் தோல்வியடைந்ததற்கு சில உட்கட்சி பூசல் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த தேர்தல் பார்க்கப்படும். இந்த இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவதற்குண்டான அனைத்து சூழ்நிலைகளும் ஒன்று கூடியுள்ள நிலையில் திமுகவுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளும் அதிமுகவினரின் வாக்குகளும் பாஜகவுக்கு கிடைக்கக்கூடும் என்றும், இதனால் பாஜக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் கணிசமான வாக்குகளை பெறுவது மட்டுமில்லாமல் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பும் கூடியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.